அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். இன்றைக்கு நான் விரும்பும் தலைவர் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். விருதுநகர் என்றெடுத்த முத்தான முத்து, ஏழைகளின் அன்பு சொத்து, படிக்காத மேதை, படிக்கும் குழந்தைகளுக்கு பால் அமுதூட்டியவர், கல்வி கண் திறந்தவர் என்றெல்லாம் மக்களால் பாராட்டப்பட்டவர்தான் நம் கர்மவீர காமராசர். அவரை பற்றி எனக்கு தெரிந்த ஓரிரு வார்த்தைகளை உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். தாய் நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராசர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவர் உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி எனும் ஓர் ஊர் உண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராசர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி, நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை பார்க்கும் போதே செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் நமது காமராசருக்கு உண்டு. அது மட்டுமா, விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் அடிக்கடி சென்று தன் விடுதலை உணர்வை வெளிப்படுத்தினார். ஆனால் அது காமராசரின் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. எனவே அவரை திருவனந்தபுரத்தில் உள்ள தனது மற்றொரு தாய்மாமன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அவர் அங்கு காய்கறி கடை வைத்திருந்தார். அங்கு காமராசர் வேலையில் அமர்த்தப்பட்டார். ஆனாலும் அவர் அங்கும் விடுதலை இயக்க கூட்டங்களில் கலந்து கொண்டார். வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நம் காமராசர் கலந்து கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராசர் காங்கிரசின் தலைவராக பதவியேற்றார். 1954ஆம் ஆண்டு காமராசர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் என பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க பல முன்னேற்றங்களை கண்டது. செயற்கரிய செய்பவர்கள் பெரியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று காமராசர் கேட்டார். ஆனால் அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று அந்த சிறுவன் கூறியது காமராசரை மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கியது. எனவே பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு மதிய உணவு தேவை என்பதை உணர்ந்த காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமா, ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டன. SSLC வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று. காமராசரின் ஆட்சியில் கல்வி பொது உடைமையாயிற்று. எண்ணற்ற அணைகளை கட்டியும் குளங்களை வெட்டியும் வேளாண்மையை பெருக்கினார். காமராசரின் ஆட்சியில் 9 ஆண்டுகளும் தமிழகத்திற்கு பொற்காலமாயிற்று. 2/10/1963ஆம் நாள் காமராசர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 2/10/1975இல் காமராசர் அமரரானார். வடக்கே கிண்டியிலும் தெற்கே கன்னியாகுமரியிலும் காந்தியடிகளின் நினைவு மண்டபத்திற்கு அருகில் காமராசரின் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. படிக்காத காமராசருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி நம் இந்திய அரசு அவரை பெருமைப்படுத்தியது. காமராசர் இந்திய விடுதலை வீரர்களுள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர் துயர் துடைத்தவர், கல்வி கண் திறந்தவர், அரசியல் மேதையாக திகழ்ந்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர். தான் இறக்கும் தருவாயில் கூட அவரிடம் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு வேட்டியும் துண்டும் 30 ரூபாயும் தான்.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பற்றி நான் உங்கள் முன் பேசியதில் பெருமிதம் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.